புட் கால் ரேஷியோ வச்சு நம்மளால் மார்க்கெட் எக்ஸாக்டாக எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க, எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ பிசிஆர் அப்படிங்கிறது புட் அண்ட் காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இதை ஒரு ரேஷியோவாக நம்மளுக்கு டிவைட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை கால் ஆப்ஷனில் உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரேஷியோவை டிரைவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இஃப் இன் கேஸ் இதோடைய வேல்யூ பிசிஆர் வேல்யூ 0.5 அண்ட் 0.7க்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா புல்லிஷில் இருந்து ஒரு ஓவர் பாட், அதாவது ஓவர் பாட் இன் த சென்ஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லிஷ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். ஓகே, 0.7 இருந்து 1 கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா இது நார்மலில் இருந்து நியூட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. 1 இருந்து 1.3 ப்ளஸ் இருக்காங்க அப்படின்னா பியரிஷ் டு ஓவர் சோல்டு. இப்போது நிஃப்டியோடைய பிசிஆர் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபியா கிட்ட நம்ம கேட்டுடலாமா? ஸோ பிசிஆர் ரேஷியோ ஆஃப் நிஃப்டி 50. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபியா கிட்ட கேட்குறோம் பிசிஆர் ரேஷியோ நிஃப்டி 50க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இது 5 இயர்ஸில் உள்ள ஒரு ஏஐ டூல் தான். இப்போ கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.87 கிட்ட இருக்கிற மாதிரி அப்போ தான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக நான் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அப்போ பிசிஆர் 0.87 கிட்ட இருக்குது அப்படின்னா இது ஒரு நியூட்ரலில் இருந்து கொஞ்சம் அப்படி பியரிஷாக ஸ்லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த பிசிஆரை வச்சு மட்டுமே ப்ரைஸ் எக்ஸாக்டாக நம்மளுக்கு 23,180 ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, 23,200 ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்மளால் சொல்லிட முடியுமான்னு பார்த்தா முடியாது. இது ஜஸ்ட் ஒரு டேட்டா மட்டும்தான். இந்த டேட்டாவே எதுலேருந்து டிரைவ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸோடைய ப்ரைஸ் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இது ஒரு செகண்டரி டேட்டாவாக நம்மளுக்கு வருது. ப்ரைமரி டேட்டா சோர்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸில் தான் இருக்குது. அப்போது ப்ரைமரி டேட்டாவான கேண்டில் ஸ்டிக்ஸை ரீட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கணுமா, இல்லை பிசிஆர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணுமா, இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா, இல்லை இந்த மாதிரி ஓஐ டேட்டாவில் ஆப்ஷன்ஸ் செயின்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா தீட்டா, டெல்டா, வேகா, கமான்னு இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் போயிட்டு செகண்டரி டேட்டாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி டேட்டாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். இது ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். அதாவது செகண்டரி டேட்டா இப்போ மார்க்கெட் இந்த சினாரியோவில் இருக்கிறதுனால இது ஒரு செகண்டரி டேட்டாவாக அவுட்புட்டாக வெளியே வந்திருக்குது. ஓகேவா? ஸோ சார்ட் ட்ரேடிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போதைக்கு மார்க்கெட் பார்க்கும்போது பியரிஷாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் கீழே வராங்க. பார்க்கலாம் அப்கமிங் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத கேண்டில் ஸ்டிக் பேஸ் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ கேண்டில் ஸ்டிக் பேஸ் பண்ணி அப்கமிங் ட்ரெண்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்காங்கிறத அப்போ உள்ள கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும்.